அவங்க காசை கல்யாணம் பண்ணுறாங்களா பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்களான்னு நம்ம ஒன்று பார்க்கணும். திருமணம் ஆக போகிறவங்களுக்காக சொல்லுங்கள். என் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு வச்சுருந்தா நம்முடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. பைபிள் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ, உன் மாமியார் வீட்டு பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்ன்னு இல்லை. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு தான் பைபிள் இருக்கு. திரும்பவும் சொல்லுகிறேன், உன் பொண்ணு வீட்டிலேருந்து வருகிற பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்ன்னு பைபிளில் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்துடைய சாப கேடாக பெரிய சாபம். நம்ம பேசவே கூடாது. அவர்களா மனமுகந்து செய்கிறாங்க, அது வேற. அதையும் தாண்டி அதை வாங்கிட்டு வந்துடு, இதை வாங்கிட்டு வந்துடு, டௌரி வாங்கிட்டு வந்துடு, பிள்ளைய கூட்டிகிட்டு வரும்போது 5 பவுனுக்கு செயின் வாங்கிட்டு வந்துடு. அது ஒரு நாளும் அது செய்யவே கூடாது. அது கர்த்தர் அங்கீகரிக்கிறவர் அல்ல, அது பரலோகம் அங்கீகரிக்கிறார். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனாலும் இன்னும் விடுறது கிடையாது. மனைவிக்கு வீட்டில் போய் வாங்கிட்டு வந்துடு, போய் அதை வாங்கிட்டு வந்துடு, போய் இதை வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லு. இன்றைக்கி இந்த வரதட்சணையினால் உண்டாகிற இந்த மரணங்கள் நம்ம தேசத்தை விட்டு அது ஒழிக்கப்படணும். அது இனி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவத்தில் இருந்தால் அது பரலோகம் அதை அங்கீகரிக்காது. கர்த்தர் அதை 100% எதிர்க்கிறார். 100% கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. இந்த டௌரினால இனி நம்ம ஒரு மரணத்தை கேள்விப்படக்கூடாது. அது நம்முடைய தலைமுறைக்கு அது உகந்ததல்ல. அந்த சாபு நம்முடைய தேசத்தை விட்டு ஒழிக்கப்படணும். அதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லுகிறவங்க வலது கரத்தை உயர்த்திக்காம இங்கே பார்க்கலாம். ஆமாம், ஸ்தோத்திரம். எங்கள் கையெல்லாம் கர்த்தர் பார்த்துருக்கிறாரு. இனி பேசணும்னு நினைச்சாலும் விடவும் மாட்டார். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.